அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்திலே இறையச்சம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஏராளமான இயக்கங்கள், ஏராளமான கொள்கை கோட்பாடுகள், ஏராளமான சித்தாந்தங்கள் நிரம்பி வழிவதை நம்ம பார்க்கிறோம். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உருவாகிய இயக்கங்களுக்கு, கொள்கைகளுக்கு அளவே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இயக்கங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதையும் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நன்மையை சொல்வதற்காகவும் ஒரு இயக்கம், ஒவ்வொரு தீமையை தடுப்பதற்காகவும் ஒரு இயக்கம் என்று இயக்கங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த இயக்கங்கள்ல எந்த ஒரு இயக்கமாவது, எந்த ஒரு கொள்கை கோட்பாடாவது அது எல்லா காலத்திலையும் நிலைத்து நின்றிருக்கிறதா என்றால் எல்லாம் குறிப்பிட்ட காலத்தோட ஒரு முடிவுக்கு வந்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். வரதட்சணைக்கு எதிராக எத்தனையோ இயக்கங்களை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த இயக்கங்கள்லாம் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறதா? பெண்ணுரிமை இயக்கம் என்று பல நேரங்களில் இயக்கங்களை ஆரம்பித்து அவர்கள் அந்த இயக்கங்களை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா இயக்கங்கள், சித்தாந்தங்களுடைய நிலைமை இதுதான். ஆனால் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கொள்கை, ஒரு இயக்கத்தினுடைய கொள்கை, அதுல சொல்லப்படுகிற போதனைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களாலும் கடைபிடிக்கப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் அதை பின்பற்றி வருகிறார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்துடைய கொள்கைகளைத்தான், இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகளைத்தான், பண்பாடுகளைத்தான் மிகப்பெரிய சமுதாயம் பின்பற்றி வருகிறார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர எல்லா இயக்கங்களும், கொள்கை கோட்பாடுகளும் தோல்வி அடைந்ததற்கு, இஸ்லாமிய மார்க்கம் வெற்றி கண்டதற்கு காரணம் என்ன என்பதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா இயக்கங்களும், எல்லா புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னவர்களும் அவங்களுடைய மக்கள்கிட்ட என்ன சொல்வார்கள்? எதுக்காக வேண்டி அவங்க அந்த இயக்கத்தை உருவாக்கி இருப்பார்கள்? இந்த உலகத்துல ஏதாவது அதனால நமக்கு பயன் கிடைக்குமா? இந்த உலகத்துல ஏதாவது அதனால நமக்கு லாபம் கிடைக்குமா? பணம் கிடைக்கும் ஆரம்பிப்பார்கள், பதவி கிடைக்கும் ஆரம்பிப்பார்கள், அல்லது மக்கள்கிட்ட பேர் வாங்கணும், புகழ் வாங்க வேண்டும் என்று அதற்காக வேண்டி ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் பொதுவாக சமூக சேவை, சமுதாயத்திற்காக வேண்டி பணி செய்வது என்று யாரெல்லாம் இந்த களத்தில் இறங்கி வருகிறார்களோ அவர்கள் எல்லாருமே அவமானப்படுவார்கள், ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகுவார்கள், விமர்சனங்களை சந்திப்பார்கள், கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். இதை சந்திக்காமல் உலகத்துல ஒரு நல்லறத்தை, ஒரு நல்ல இயக்கத்தை யாராலும் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் பணத்துக்காக, பெருமைக்காக, பதவிக்காக வந்தவர்கள் என்ன செய்வாங்க? இது நமக்கு சரிப்பட்டு வராது, ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பார்கள். அந்த இயக்கத்தின் மூலமாக ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைப்பார்கள். அவங்க நினைச்ச நோக்கம் நிறைவேறலன்னு வைங்க, இது எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம சொந்த காசை போட்டு செய்யற மாதிரி இருக்குது, இது நமக்கு வேணாம்னு அவங்கள இழுத்து மூடி விடுவார்கள். அல்ல ஒரு பதவி கிடைக்க நினைப்பார்கள். ஒரு இயக்கத்தை உருவாக்கினால் பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு நமக்கு வரும், நம்மளை ஆதரிப்பார்கள், நம்ம ஒரு தலைவனாக இருக்கலாம் என்று அப்படி ஆரம்பிப்பார்கள். அவங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா இது நமக்கு தேவையில்லாத வேலை, நினைச்ச காரியம் நடக்கல என்று என்ன செய்வாங்க? புகழுக்காக வேண்டி வந்தவர்கள் அவங்க பார்ப்பாங்க, புகழுக்கு பதிலாக அவமரியாதை கிடைக்குது, அசிங்கங்கள் ஏற்படுகிறது, எல்லாருடைய ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகிறோம், நமக்கு ஏற்கனவே இருந்த மரியாதை கூட இப்ப இல்லாமல் போய்விட்டது, இதெல்லாம் ஒரு வேலையா, நமக்கு இதெல்லாம் தேவையா என்று அவர்களே அந்த இயக்கத்தை இழுத்து மூடி விடுவதை எல்லாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கம் என்ன சொல்லுது? இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால், இதுல உள்ள கொள்கையை, கோட்பாட, வணக்க வழிபாடுகளை, இதுல சொல்லப்பட்டிருக்கிற நற்பண்புகளை இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் இந்த உலகத்துல நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு காசு பணம் வரும், பணம் பதவி வரும், புகழ் வரும், அந்தஸ்து வரும். அப்படி இஸ்லாம் சொல்லுதா? அப்படி சொல்லல. இதெல்லாம் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தாலும் கூட இதெல்லாம் பறிக்கப்படுகிற நிலைமை கூட ஏற்படும். நீங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி செல்வந்தரா கூட இருந்திருப்பீங்க,
இஸ்லாத்துக்கு பின்னாடி ஏழையாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல மரியாதை கௌரவம் இருந்திருக்கும். இஸ்லாத்துக்கு பின்னாடி அதெல்லாம் பறிபோகக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். இஸ்லாத்துக்கு வந்தா உங்களுக்கு சரியான மார்க்கத்தை கடைபிடித்தால் பதவி இல்லாமல் போயிடும். சரியான மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். வெட்டு குத்துகளுக்கு ஆளாக வேண்டி வரும். கொல்லப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆனாலும் இந்த மார்க்கத்தை ஏன் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை கடைபிடித்தால்தான் மறுமையில வெற்றி கிடைக்கும். அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்ம தொழுகலை, நோன்பு வைக்கல, ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ் செய்யல, நம்ம அல்லாவுக்கு செய்த நேர்ச்சியை நிறைவேற்றல, ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்து அவருக்கு திருப்பி கொடுக்கல, பொருளாதாரத்தில் நம்ம மற்றவர்களை ஏமாத்துறோம், அடுத்தவங்க காசு அபகரிக்க நினைக்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம தவறு செய்தோமையானால் அல்லாஹ் என்ற இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் மறுமை நாளையில நம்மளை விசாரிப்பான், அங்க கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற பயத்திற்காக வேண்டி இந்த காரியத்தை எல்லாம் நீங்க செய்யணும். இஸ்லாம் இப்படி சொல்லுது, உலகத்துல எதை நீங்க நோக்கமா நினைக்கவே கூடாது. நீங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுனால, ஏகத்துவத்தை கடைபிடிக்கிறதுனால துன்யாவுல உங்களுக்கு பதவிகள் பறிக்கப்படலாம், துன்யாவுல உங்களுக்கு அவமரியாதை ஏற்படலாம், துன்யாவுல நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு செல்வாக்கு உங்களுக்கு இல்லாமல் போகலாம், துன்யாவுல நீங்க வறுமையில இருக்கலாம். ஆனால் மறு உலகத்துல நீங்கள் நல்ல நிலைமையில இருப்பீர்கள், சொர்க்கம் என்ற பரிசை பெறுவீர்கள். அப்படி இல்லைன்னா நரகம் என்ற தண்டனையை பெறுவீர்கள். இதற்கு பயந்து உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் என்று அப்படி இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் நிலைத்து நிற்பதற்கு இதுதான் காரணம். முஸ்லிம்கள் வெட்டுப்பட்டாலும், குத்துப்பட்டாலும், உலக அளவுல முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டாலும், எப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைமை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டாலும், இஸ்லாத்துல முஸ்லிம்கள் நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம்? காசு பணமா காரணம்? இந்த உலகத்தில் கிடைக்கிற லாபங்களை காரணம்? மறுமையில சுக்கத்தை அடையணும், மறுமையில நரகத்து போயிடக்கூடாது என்று நரகத்தை பற்றிய அச்சம், அல்லாவை பற்றிய அச்சம், இதுதான் எல்லா சூழ்நிலையிலையுமே முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைக்கிறது. திருமறை குர்ஆன்ல நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் இது அல்ல ஏராளமான இடங்கள்ல இந்த அறிவுரையை சொல்றான். ஏதோ ஒரு பேருக்காக வேண்டி தொழுதோம், நோன்பு வச்சோம் அப்படி போயிடாம இந்த வணக்க வழிபாடுகள்ல எதுக்காக வேண்டி அதை நம்ம விளங்காத காரணத்தினாலதான் ரமலானுக்கு பிறகு நம்ம மாறி போயிடும். ரமலானுக்கு பிறகு நம்ம மாறி போறதுக்கு என்ன காரணம்? சடங்காக இதை நினைக்கணும். அல்லாவுக்கு பயந்து தொழுக வர்றோம், அல்லாவுக்கு பயந்து நோன்பு வைக்கணும், அல்லாவுக்கு பயந்து இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதனால வேறு சடங்காக, சம்பிரதாயமாக நம்முடைய வணக்க வழிபாடுகள்ல மாறி போயிருப்பதை பார்க்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தொழுகையை பற்றி சொல்லி காட்டுறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் பொறுமையை கொண்டு, தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்விடத்துல உதவி தேடுறதா இருந்தா, யா அல்லாஹ் உனக்கு நான் பொறுமையா இருந்தேன், என்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டேன், என்னுடைய ஆத்திரத்தை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன், இந்த பொறுமையாக நான் இருக்கிறதுனால எனக்கு நீ இந்த உதவி செய்யி என்று பொறுமையை சொல்லி அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள். தொழுகையை சொல்லி அல்லாட்ட தொழுது அல்லாட்ட உதவி தேடுங்கள். எல்லாம் உனக்கா 2 ரக்காத் தொழுதேன், உனக்கு 5 வேளை தொழுகையை கரெக்டா நிறைவேற்றுறேன், எனக்கு இந்த மாதிரி உதவி செய்ய என்று தொழுது அல்லாஹ்விடத்துல உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னா, வ இன்னஹால கபீரத்துன், இந்த 2 விஷயம் இருக்குல்ல, பொறுமையாக இருப்பது, தொழுகையை கடைபிடிப்பது, இது மிகப்பெரிய ஒரு பாரமான விஷயம். சாதாரண விஷயம் தான். 5 நேரம் தொழுகைங்கிறது 1 மணி நேரம் கூட கிடையாது. ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக தெரியும். இதுக்காக வேலையை விட்டு வர்றோமே, இதுக்காண்டி தூக்கத்தை விட்டு வர்றோமே, இதுக்காண்டி முக்கியமான பேச்சுக்கள் விட்டு வர்றோமே என்று மிகப்பெரிய ஒரு பாரமாக நேரத்திற்கு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தெரியும். குளிர்ல வர்றதா, பனியில வர்றதா, மழையில வர்றதா, வெயில்ல வர்றதா என்றெல்லாம் ஒரு பாரமாக தெரியும். ஆனால் இல்லா அலல் காஷியின அல்லதீன எதுன்னூன அன்னகும் முலாக்கு ரப்பியும் அன்னகும் இலகி ராஜிவூன், யார் தங்களுடைய அல்லாவை பயந்து நடக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு பாரமாக இருக்காது. நாளை மறுமை நாளையில அல்லாவை நம்ம சந்திக்க போகிறோம் என்ற அச்சம் யாருடைய உள்ளத்துல இருக்கிறதோ அந்த இறையச்சமுடையவர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் இது பாரமா இருக்கும். அல்ல தொழுகை அல்ல சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறான்? நீங்க தொழுவுங்க உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லல, நீங்க தொழுவுங்க உங்களுக்கு காசுப்படம் கிடைக்கும் அப்படி சொல்லல. நீங்கள் தொழுகவில்லை என்று சொன்னால் மறுமையில் அல்லாவை சந்திக்க வேண்டி வரும். அங்க உங்களை பார்த்துக்கிறேன், என்ன நான் உங்களை படைச்சிருக்கிறேன், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த உலகத்துல செய்து கொடுத்திருக்கிறேன், 5 வேளை தொழுகை நீ நிறைவேற்றலன்னா நன்றி கெட்டவனா இல்லையா? இதுக்காக உனக்கு தண்டனை இருக்கா இல்லையா? நீ சந்திக்கணுங்கிற பயம் இருக்கா இல்லையா உனக்கு என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் பயந்துக்க, மறுமையை பயந்துக்க என்று இறையச்சத்தை அல்லாஹ் சொல்வதை பார்க்கணும். அதே மாதிரி நோன்பு என்ற கடமையை மார்க்க நமக்கு வித்திருக்கிறது. இந்த நோன்பு கடமையை அல்லாஹ் எதுக்காக நோன்பு சொல்றான்? நோன்பு வைக்கிறனால ஆரோக்கியம் கிடைக்கும், நோன்பு வைக்கிறனால கேன்சர் போயிடும்,
நோன்பு வைக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும், அதுக்காக வேண்டியா? அதெல்லாம் உலகத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஆனால் இந்த நோன்பு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது. எதுக்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கு? நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கு. நோன்பு கடமையாக்கப்பட்ட காரணம் என்ன? காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மகரிப் வரைக்கும் தூங்கி எந்திரிக்கிறது இல்ல. நீங்க காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வெறும் பட்டினியாக வெறும் கொலையாக இருப்பதற்காக வேண்டி இல்ல. நீங்க பசியா இருக்கிறனால பட்டினியா இருக்கிறனால அல்லாவுக்கு தான் கஜனாவுல நிறைய போதா? அதுக்காக வேண்டி இல்ல. நோன்பு எது கடமைன்னு சொன்னா, இந்த பகல் நேரத்துல முழுக்க ஒருத்தர் பசித்திருக்கிறார், தாகத்தோட இருக்கிறார், கட்டிய மனைவியோட கூட இல்லறத்துல ஈடுபடாம அவர் தனியா இருக்கிறாரு அப்படின்னா, இதையெல்லாம் அல்லாஹ் அந்த நேரத்துல தடுத்திருக்கிறான். இதையெல்லாம் நம்ம செய்தால் உலகத்துல யாரும் நம்மளை பார்க்க மாட்டார்கள். நம்ம சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது, நம்ம குடிச்சா யாருக்கும் தெரியாது, மனைவிட்ட இல்லத்துல ஈடுபட்டால் யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிற அல்லாவுக்கு தெரியும்ல, நம்மளை படைத்த இறைவன் நம்மளை பார்க்கிறான்ல என்று அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த உணர்வோட பகல் முழுக்க அல்லாஹ் ஹராமாக்கியதுல இருந்து விலகி நடக்கக்கூடிய நாம சாயங்காலத்துல போய் மகரிப்புக்கு மேல போய் சிகரெட் குடிக்கலாமா? மகரிப்புக்கு மேல போய் சினிமா பார்க்கலாமா? மகரிப்புக்கு மேல நோன்பு திறந்த உடனே ரமலான் மாசம் முடிஞ்ச உடனே நம்ம வந்த வழியை திரும்பி போகலாமா? போய் பேசலாமா? புறம் பேசலாமா? அவதூறு பரப்பலாமா? ஆபாசமான வார்த்தைகளால் அர்ச்சிக்கலாமா? அப்ப எல்லாத்துல இருந்து நோன்பு உங்களை காப்பாற்றணும். நோன்பு எதுக்குன்னு கேட்டா, நீங்கள் இறையச்சம் பெறுவதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, மல்லம் எத கவுல சூரி வல்ல அமல பிஹி வலைஸலில்லாஹி ஹாஜத்தன் ஃபீ அன் யதா தாமஹு வ ஷராபஹு. யார் நோன்பு வைத்த பிறகு பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதுல தாகித்திருப்பதுல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நோன்பு வச்ச பிறகு போலித்தனமான எந்த நடவடிக்கையும் நம்ம இருக்கக்கூடாது. நோன்பு வைத்த பிறகு பொய்யான பேச்சுக்கள் நம்ம இடத்துல வரக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சத்தை உருவாக்கி கொள்றதுதான் நோன்புங்கிறாங்க. இப்படி இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த வணக்க வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், இஸ்லாத்தின் எந்த போதனையை எடுத்துக்கொண்டாலும் அதுல இறையச்சத்தை சொல்றதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஹஜ் என்ற கடமை அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜுக்காக வேண்டி தயார் பண்ண சொல்லி அல்லாஹ் சொல்றான். தயார் பண்ண சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜுக்காக வேண்டி தயார் பண்றீங்க, காசு பணத்தை செலவழிச்சு போறீங்க, உடலை வரைச்சு கொண்டு போறீங்க, உங்களுடைய நேரங்களை தியாகம் பண்ணி போறீங்க. ஆனால் நீங்க எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு போறீங்கல்ல, தேவையான துணிமணிகளை எடுத்துட்டு போறீங்க, அங்க உங்களுக்கு தேவையான மருந்துகளை கொண்டு போறீங்க, என்னென்ன வேணுமோ எல்லாம் கொண்டு போறீங்க. வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. நீங்கள் தயார் பண்ண வேண்டிய கட்டுச்சாதங்கள்ல எது மிகச்சிறந்தது தெரியுமா? இறையச்சம் என்ற கட்டுச்சாதம். அங்க போனா சாப்பிட்றதுக்கு அந்த காலத்துல சாப்பாடு கொண்டு போகணும். அந்த மாதிரி நீங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி போற நேரத்துல நீங்க கட்டுச்சாதம் ரெடி பண்றீங்கல்ல, உணவு ரெடி பண்றீங்க, தயார் நிலைமையில பெட்டி கட்டுறீங்கல்ல, நீங்கள் கட்ட வேண்டிய பெட்டியில முக்கியமான பெட்டி எது? இறையச்சம். அல்லாஹ் என்ன செய்யணும்? இந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாவுக்கா போறேன், விளம்பரத்துக்காக போகல, எனக்கு ஹாஜியார்னு பட்டம் சுட்டுக்கா போகல, என்னை பாராட்டுறதை நான் விரும்பல, என்னை வரவேற்கிறத நான் விரும்பல, அல்லாவுக்காகத்தான் இந்த ஹஜ்ஜை செய்தேன் என்று அல்லாவுக்காக செய்யணும், அவனிடத்துல கூடி எதிர்பார்க்கணும். இந்த ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றாவிட்டால் மறுமையில நான் போய் பாவியா அனுப்பேன் என்ற இந்த இறையச்சத்தோட தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் செய்யறா சொல்றான். அப்ப ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது அங்க வீணான பேச்சுக்கள் ஈடுபடக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போகும்போது மனைவிட்ட அந்த நேரத்துல இஹ்ராமுடைய நன்மையில இல்லறத்துல ஈடுபடக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது வீண் சர்ச்சைகள்ல ஈடுபடக்கூடாது. எதையெல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யணும்? தவிர்த்திருக்கணும். சும்மா கூட்டத்தோட கூடமா நானும் போனேன், நானும் ஹஜ்ஜு செஞ்சேன்னு இல்லாம இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யற ஹஜ்ஜை பத்தி சொல்லும் பொழுது இறையச்சம் தான் நோக்கம்னு அல்லாஹ். குர்பானியை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆடு அறுத்து நீங்க கொடுத்த உடனே அல்லாஹ்வுக்கு கஜானாவுல கூட போதா? நீங்க சாப்பிடுறீங்க, அதுல இருந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்க விநியோகம் பண்றீங்க. இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவருடைய ரத்தமோ அவருடைய இறைச்சியோ அல்லாஹ் சேருது. லை யனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானி பிராணிகளுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை சேர்வது கிடையாது. அல்லாஹ்வை எது சேருது? அல்லாஹ் எதை விரும்புறான் உங்கள்கிட்ட? வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்கள்கிட்ட உள்ள இறையச்சம் இருக்குதுல, அல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி இந்த ஆடை நான் அறுக்கிறேன், இந்த மாடை அறுக்கிறேன், இந்த ஒட்டகத்தை அறுக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்ன மதுபானத்தை அறுக்க முடியாதா? அதை நான் தியாகம் பண்ணல, எனக்கு அப்படி நான் மது பிரியரா இருக்கிறேன், பீடி சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறேன், நான் கெட்ட செயல்களுக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படின்னா எதை நீ குர்பானி கொடுக்கணும்? அதைத்தான் குர்பானி கொடுக்கணும். அல்லாஹ் விரும்புற என்னன்னு கேட்டா ஆடு இருக்கிறது இல்ல, அல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி நம்ம ஆட்டை இருக்கிறோம், நம்ம வளர்த்து ஒரு ஆட்டை அறுக்கிறோம்னு சொன்னால் இஸ்மாயில் நபி இப்ராஹிம் நபி ஆடை அறுக்க போனாங்க.
தன்னுடைய மகனா இருக்க போனார்கள். அல்லாஹ் வந்து அதை ஆடா மாத்திட்டான், ஒரு பிராணியாக மாற்றி விட்டான். அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி தன் மகனை கூட அறுக்க இப்ராஹிம் நபி துணிஞ்சார்னு சொன்னா நம்முடைய கெட்ட செயல்களை விலை நடக்க முடியாதா? அதை குர்பானி கொடுக்க முடியாதா என்ற இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். அதுக்குத்தான் இந்த குர்பானி என்ற ஒரு கடமை இஸ்லாம் என்ன செய்யுது, நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாதிரி அல்லாஹ் எத்தனை தீமைகளை கண்டிக்கிறான். அந்த தீமைகளை கண்டிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் பயந்துக்க, மறுமை நாள் ஒன்னு இருக்குது, அதுல உன்னை தண்டிச்சிருவேன் இப்படின்னு அப்படி சொல்றான். அஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஹு மௌஇதத்தும் மின் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப வஅம்ருஹு இலல்லாஹ். வட்டி வாங்கக்கூடாது என்ற அறிவுரை வந்த பிறகு யார் வட்டியிலிருந்து விலை கொண்டார்களோ அவர்கள் முன்னாடி வாங்கியது அது அல்லாஹ்விடத்தில் அந்த காரியம் இருக்கிறது. அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அதை மன்னிப்பான். ஒமன் ஆத உலாய்க்கு அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபிஹா காலிதூன். இதற்கு பிறகு யாராவது வட்டி வாங்குவீர்கள் ஆனால் அவர்கள் நரகவாதிகள், அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், வட்டியை பத்தி சொல்லும் பொழுது, வட்டி வாங்குறதுனால உனக்கு உலகத்துல ஈஸியாக சில பொருட்களை சீக்கிரமா வாங்க முடியும், சில நன்மைகள் கிடைக்கும். ஒரு பைக்கை ஈஸியா நினைச்சிடலாம். வட்டியில வாங்குவதாக இருந்தா நீங்க வந்து ஈஸியா உங்களுக்கு வண்டி கிடைச்சிடும், நினைச்ச நேரத்துல வண்டி கிடைச்சிடும், நினைச்ச நேரத்துல ஒரு வீடு கிடைச்சிடும், நினைச்ச நேரத்துல உங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு ஒரு முதலீடு கிடைச்சிடும், நினைச்ச நேரத்துல கல்விக்கு உங்களுக்கு பணம் கிடைச்சிடும், நினைச்ச நேரத்துல நீங்க எந்த ஒரு ஆடம்பரமான பொருளையும் வட்டி அடிப்படையில் ஈஸியான செய்யலாம், தவணை முறையில பெற்றுக்கொள்ளலாம். அல்லது வட்டிக்கு விடுறீங்க, அதுல வரக்கூடிய லாபம் உங்களுக்கு லாபமாக தெரியலாம். ஆனால் மறுமை நாள் ஒன்று இருக்குது, வட்டி வாங்குவீர்களே ஆனால் நிரந்தர நரகத்தை அடைய வேண்டி வரும், அதுல கருக வேண்டி வரும், அதுல நிரந்தரமாக இருக்க வேண்டி வரும் என்று வட்டி என்ற ஒரு தீமை தடுக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், நரகத்தை பயந்துக்க, அல்லாஹ் பயந்துக்க, உன்னை தண்டிக்கிற நான் ஒருத்தர் இருக்கிறான்னு பயந்துக்க, உலக லாப நஷ்டங்களை பார்க்காத, உலக வளர்ச்சியை பார்க்காத, என்னே பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான். இப்படி இஸ்லாமிய போதனைகள் எல்லாத்திலையுமே இறையச்சத்தை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். இப்ப ஏகத்துவாதிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த இறையச்சத்தை வளர்த்து கொள்ளணும். நம்ம எந்த ஒரு இயக்கத்திலுமே இல்லை, அல்ல ஒரு இயக்கத்துல இருக்கிறோம், நம்ம அந்த இயக்கமா தடுமாறி கொண்டிருக்கிறது, தடமாறுகிறது. எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் ஒரு இயக்கம், ஒரு கட்டுப்பாடு, நமக்குன்னு ஒரு தலைவர் எதுவுமே இல்லாத நிலைமையில கூட நம்ம எதற்காக வேண்டி இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம், எதுக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸை நம்ம பின்பற்ற வேண்டும் என்று எதுக்காக வேண்டி இந்த கொள்கையில நம்ம நிற்கிறோம், நமக்கு இதற்கு அல்லாஹ்விடத்துல மறுமையில கூலி இருக்குது. இதை கடைபிடிக்கல, முன்னோர்கள் மாதிரி நம்ம வாழ்ந்தோம், பெரும்பான்மையினர்கள் ஊர்ல எல்லாரும் எப்படி செய்யறாங்களோ அப்படி நம்ம செய்வோமே ஆனால், அப்படி வாழ்வோமே ஆனால் துன்யாவுல நம்ம 4 பேர் நமக்கு நண்பர்களாக கிடைப்பார்கள், துன்யாவுல நமக்கு 4 பேருடைய ஆதரவு கிடைக்கும், மறுமையில் அல்லாஹ் பிடிச்சிருவோம், மறுமையில தோல்வி அடைஞ்சிருவோம் என்ற இந்த பயம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். நமக்கு பதவி பறி போகலாம், புகழ் பறி போகலாம், நம்ம எந்த ஒரு மக்களால் மதிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்னை மதிக்கணும், அல்லாஹ் என்னை மறுமையில விசாரிக்கும் பொழுது அவன்கிட்ட நான் கண்ணியவானாக நல்ல மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்ற இந்த பயம் நம்முடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னு சொன்னா எந்த நேரத்திலையும் நம்ம வழி தவறவே மாட்டோம். இன்னைக்கு பல பேர் என்ன செய்யறாங்க, ஏகத்துவ கொள்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடம் பொருள்வதை பார்க்கிறோம். கட்டுப்பாடு இல்லை, நமக்கு வந்து லக்கான் போடுறதுக்கு ஆளி இல்லை என்றெல்லாம் தடம் மாறுவதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது, எல்லா இடத்துலையுமே இறையச்சத்தை சொல்லுது. சில இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இஸ்லாம் அளவுகோலை சொல்லாது, இறையச்சம் தான் அளவுகோல். பெரும்பான்மையான விஷயங்கள்ல நூல் பிடிச்ச மாதிரி இஸ்லாம் பார்க்கும், சில விஷயங்கள் அப்படி லூசு கூடும். இதுல வந்து நீ பார்த்துக்க, உன் நிலைமையை பார்த்துக்க, அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த காரியத்தை பண்ணு என்று இஸ்லாம் என்ன செய்யுது, அதுல அளவுகோல் சொல்லாம சில விஷயங்களை இஸ்லாம் சொல்லும். இறையச்சத்தை அளவுகோலை வச்சு மறந்துக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஆதமன்னிக்காகி பரக்கத்தன் ஐஸருஹா மூனா, குறைவான செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் பரக்கத்து பொருந்திய திருமணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. திருமணம் வந்து கம்மியான செலவுல இருக்கணும்ங்கறாங்க. இன்றைக்கு திருமணம்லாம் எப்படி இருக்கிறது, திருமணம்னா மிக பிரம்மாண்டமான மண்டபத்தில் வைக்கணும், ஒரு பெரிய ஒரு பேலஸ்ல வைக்கணும், திருமணம்னா என்ன செய்யணும், ஊர் உலகம்னா நம்மளை மெச்சணும், திருமண விருந்து என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு விருந்து யாரும் போடவில்லை என்று எல்லாரும் பேசணும் என்று குறைவான செலவில் நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்தை பற்றி சொல்லி இருக்கும் பொழுது ஆடம்பர திருமணங்களை செய்து கொண்டு அதற்காக வேண்டி எல்லாரையும் அழைத்து கொண்டு அதை இஸ்லாமிய திருமணம்னு சொல்லிக் கொள்வதை எல்லாம் பார்க்கிறோம். கேட்டான்னு செய்யறாங்க, கம்மியான செலவுனா அதுக்கு என்ன அளவுகோல், ஏதாவது அளவுகோல் இருக்குதா, எத்தனை பேரை கூப்பிடணும், ஏதாவது கணக்கு இருக்குதா சொல்லுங்க, என்ன ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு சொல்றீங்க இப்படின்னு யார்கிட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கறாங்க. குறைவான செலவுல கல்யாணம் பண்ணுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா ஏழை பணக்கார எல்லாரும் கல்யாணம் பண்ணணும். நீங்க கோடீஸ்வரனா இருக்கிறனால கோடிக்கணக்கான ரூபாயை போய் கல்யாணத்துல கூட்டினீங்கன்னா ஏழை எப்படி கல்யாணம் பண்ணுவான், அவ பிச்சை எடுக்கிற நிலைமை வராதா, வட்டிக்கு வாங்க மாட்டானா, அதுக்காக வேண்டி திருட நினைக்க மாட்டானா, அப்ப ஏழைகள் நிலைமை நினைச்சு பார்க்கணும், இல்லாட்டி கல்யாணமே பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாயிருவான்.
அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாருக்கும் எல்லாரும் செய்யக்கூடிய வகையில ஒரு வழிகாட்டுதலை செய்திருக்கும் பொழுது இப்படித்தான் செய்யணும்னு சொல்லியிருக்குமோ செய்யறாங்க. அதுக்குள்ள இன்னும் அளவுகோல் கேட்கிறாங்கல்ல, அளவுகோல் எது? இறைச்சந்த அளவுகோல். எந்த அளவுகோலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. கம்மியான செலவு, எவ்வளவு கம்மியா செலவு பண்றோமோ அவ்வளவு பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணுமா, உலக மக்களுடைய பாராட்டு வேணுமா? அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணுமா, நம்முடைய பெருமை வேணுமா? இதை பார்க்கணுமா இல்லையா? பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வோட போட்டி போடக்கூடிய வகையில தங்களுடைய திருமண வாழ்க்கையை என்ன செய்யறாங்க? கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு பண்றதையெல்லாம் பார்க்கிறேன். இதுல இஸ்லாம் என்ன பார்க்குது? நீ உன் மனசாட்சிக்கு தொட்டு பாரு. அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லு, நீ பண்ணக்கூடிய திருமணம் இது ஆடம்பர திருமணமா, குறைவான செலவு நடத்தப்படக்கூடிய திருமணமா என்று நம்ம இறையச்சத்தின் அடிப்படையில் முடிவு செய்தால் குறைவான செலவுல கல்யாணம் பண்ண முடியுமா, முடியாதா? அதே மாதிரி இஸ்லாம் என்ன செய்யுது? ஒரு நிர்பந்தம் ஏற்படுது உங்களுக்கு அல்லாஹ் சில விஷயத்தை ஹரமாக்குறான். இன்னமா ஹர்ரமாலைக்கும் மைத்தத்தவ தம வலஹமல ஹின்சீர் உமா உஹில்ல லிகைரில்லா. அல்லாஹ் உங்களுக்கு ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறான், பன்றி இறைச்சி ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாதவருக்கா அறுத்து பலியிட்டதை அதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். செத்து போன பிராணியினுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்று அதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்ன செய்யறான்? ஃபமனில் துர்ர கைர பாகின் வல ஆதின் ஃபலா இஸ்ம அலைஹி. யார் நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார்களோ அவர் திரும்பி அதை செய்யாமல் இருக்கிறாரோ, அதை சாதாரணமான காலம் வந்த பிறகு அதை மீண்டும் செய்யாமல் இருக்கிறாரோ அவர் மேல குற்றம் இல்லை. நிர்பந்தத்துல இதை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். நிர்பந்தம் இருக்குது. செத்து போன ஒரு ஆடு தான் கிடைக்குது, அதை சாப்பிடலாமான்னு கேட்டா நிர்பந்தத்துல சாப்பிடலாம்னு அல்லாஹ் சொல்றான். நிர்பந்தம் என்ன? அதுக்கு அளவுகோல் என்ன? இறையச்சம். அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யறது? நம்ம ஒரு வேலைக்கு வந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு சில பேர் போயிருப்பார்கள். போன இடத்துல அங்க சாராய பாட்டில் அணிஞ்சிருப்பாங்க. நம்ம விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அங்க திடீர்னு திரும்ப முடியாது. ஆக நம்ம இந்த மாதிரி ஒரு பாவத்துல சிக்கிட்டோமே, இதுல இருந்து எப்படி மீளுவது என்று அதை ஒரு நிர்பந்தமாக எடுத்துக்கொண்டு வேற மாற்று பாதை என்ன செய்யணும்? தேடணும். வெளிநாட்டுக்கு வந்துட்டு நல்ல சொகுசா இருக்குது, நல்ல நமக்கு நினைச்ச மாதிரியான வாழ்க்கை கிடைக்கிறது என்று அதிலேயே நிலைத்து நிற்காமல் இறையச்சத்தின் அடிப்படையில் இதுல இருந்து எப்படி ஒதுங்கி நிற்பது, இதை எப்படி தவிர்ப்பது என்று இறையச்சத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும்? நிர்பந்தம் சொன்னா நீங்க தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நம்ம கையில் விடுது. அதே மாதிரி ஒருத்தர் நோயாளியா இருக்கிறாரு, நோன்பை வைக்க முடியாத நிலைமையில இருக்கிறாரு, அவர் நோன்பை விட்டு விடலாம், தற்காலிகமான செய்யலாம். சில பேர் நோன்பை விடலாம். அல்ல நிரந்தரமா சில பேருக்கு நோயா இருக்கும், முதுமை அடைஞ்சிருப்பாங்க, நோன்பை வைக்கவே முடியாது. இவர்கள்லாம் வைக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. எந்த வயசுல நோன்பு வைக்க கூடாது, ஏதாவது அளவுகோல் இருக்குதா? எந்த மாதிரி நோய்க்கு நோன்பு வைக்க தேவையில்லைன்னு ஏதாவது அளவுகோல் இருக்குதா? அதெல்லாம் இறையச்சம் தான். இந்த நோய் நோன்பு வைக்கிறத பாதிக்கிற அளவுக்கு நோயா இருக்குதா, நம்மளால நோன்பு வைக்க முடியாதா என்பதை இறையச்சத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும்? முடிவு செய்யணும். எல்லாத்துலயுமே இஸ்லாம் இறையச்சத்தை தான் ஒரு அளவுகோலா சொல்லுது. உங்களால நிக்க முடியல, உட்கார்ந்து தொழுவுங்க. மார்க்க சிரமப்பட செய்யல சூழல. நின்று தொழ முடியலண்டா உட்கார்ந்து தொழுவு, உட்கார்ந்து தொழ முடியலண்டா படுத்துக்கு தொழுவு. முடியலண்டா அதுக்கு அளவுகோல் என்ன? அளவுகோல்லாம் கிடையாது. உன் மனசாட்சியை தொட்டுப்பார். அல்லாஹ்வுக்கு பயந்தன செய்ய நீ முடிவு செய்ய. நம்மளால நிக்க முடியுமா, முடியாதா? உட்கார்ந்து சொல்ல முடியுமா, முடியாதா என்று எல்லா விஷயத்திலுமே இஸ்லாம் என்ன செய்யு கேட்டா, இல்ல அல்லாஹ் பயந்துக்க. ஒரு பொருளாதாரத்துல தன்னறிவு பெற்றால் ஹஜ் கடமை, குர்பானி கொடுக்க வசதி இருந்தா குர்பானி கடமை, இப்படிலாம் மார்க்கம் சொல்லுது. எவ்வளவு வசதி, எவ்வளவு தன்னிறைவு, அதெல்லாம் இல்ல. அல்லாஹ்வுக்கு பயந்து நம்மளால குர்பானி கொடுக்க முடியுமா, முடியாதா? இப்படி செய்யலன்னா அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்பான் என்ற ஒரு அச்சம் என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். அப்ப இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் இந்த ரமலானுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டோம்? நம்ம இங்க பயான டெய்லி தொழுகைக்கு வர சொல்லி யாரும் சொல்ல மாட்டார்கள். அவரவர்கள் அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான். ரமலான்ல இருந்த அல்லாஹ் தான் இப்போ இருக்கிறான். ரமலான்ல எப்படி நோன்பு கடமையோ அதை அல்லாஹ்வுக்கு பயந்து வச்சமோ, இப்போ தொழுகை என்ற ஒரு கடமை இருக்கிறது. உறவை பேணு மார்க்கம் சொல்லுது, மனைவியை அடிக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. அந்த விஷயத்துல அல்லாஹ் பயப்பட சொல்லி மார்க்கம் சொல்லுது. பிற ஜீவராசிகள் விஷயத்துல அல்லாஹ் பயப்பட சொல்லி மார்க்கம் சொல்லுது என்றெல்லாம் எல்லா விஷயங்கள்ல எல்லா காலகட்டத்திலும் உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் நம்ம தனியாகவோ பகிரங்கமாகவோ எங்க இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் என்ற அந்த உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட இறையச்சத்தை நமக்கு தந்தருவானாக. வாகுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.